உட்கார சீட்டில் கம்பியில் கிரீஸ் தரவனா ஏற்றுப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா ராம்சங்கர்? அது காவல்துறை சில கண்டிஷன்ஸ் போடுது. அந்த கண்டிஷனுக்கு ஏற்புடைய இல்லாட்ட நீதிமன்றம் போகிறீங்க. நீதிமன்றம் வந்து சில டேரக்ஷன் வழிகாட்ட போகுது. இதுக்கும் திமுகவுக்கு எந்த சம்மந்தம்? அப்படி ஒரு ஜனநாயக விரோத இயக்கம்லாம் திமுக. அது எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் தான். தினமும் திமுக திட்டுறாரு. அன்னைக்கு கூடிய கூட்டம் நடத்தான் இருக்காரு. நடத்தாமல் இருக்காரா? அதான் அதிமுக கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ரசித்தது உண்மையிலேயே மரியாதை சீமான் அவர்களுடைய அந்த டைமிங் தான். டிவிக்குங்க அந்த டைமிங் ரொம்ப ரசித்தேன். சிரிச்சு ரசித்தேன். வயிறு புண்ணாலும் ரசித்தேன். வெளியில் இருக்கிற விமர்சனம் தாவேக்காவை எதிர்க்க திமுக வந்து சீமான் அவர்களை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு. விஜயை விட சீமான் வலிமையானவரா? உடல்ல கேட்குறீங்களா? எப்படி இல்லை, இந்த சிக்கல் என்பது வெறும் தூய்மை பணியாளர்கள் என்பதை தாண்டி ரெண்டு கருத்து இருக்கு. நான் வந்து வெளிப்படையாக சொல்ல போனால் அந்த திருமானன் பக்கம் தான் நினைப்பேன். திருமானங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காங்க. அந்த கருத்து தான் திரைப்பட ராஜீவ்காந்திக்கு ஸ்டாண்ட். பட ரிலீஸ் எப்படி வந்து ஒரு படமும் தலைவா படம் வரும்போது அம்மா நான் உங்களுக்கு கட்டுப்பட்டிருப்போம்மா அப்படின்னு குடநாடு ஏறி போய் ஊட்டி நின்று காற்று நின்று போய் அனுமதி வாங்கினாங்கல்ல, அப்படி நினச்சிட்டாங்க. இது தன் மேடையிலேயே தான் பேசுவதை மறுக்கிற தெம்பும் திராணியும் கொண்ட ஒரு தலைவர். இப்போ கூட ட்ரோல் ஆகிருக்கு. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க எத்தனை 1000 கோடி லிட்டர் தண்ணீர். அந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு தான் சொந்தக்காரர். எதுவுமே சயின்டிபிக் அப்ரோச்சில் பேசணும்னு நினைச்சு 25 ஆண்டு கால நம்பிக்கை, என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரின் செயலாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவருடன் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். மாணவரின் செயலாளராக நீங்கள் பொறுப்பேற்று இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரியான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறது நம்ம பார்க்க முடியுது. கல்விக் கொள்கை சார்ந்த விஷயங்களை பண்ணுறீங்க. இந்த பயணம் எப்படி இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா திராவிட இயக்கங்கள்லேருந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்ற ஒரு விமர்சனத்தை ரொம்ப நல்லா பார்க்குறோம். ஆக்சுவலி என்ன இருக்குது? இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு மாயபின்பம் தான். திராவிட இயக்கத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே போயிட்டாங்கிறது ஒரு பெரிய மாயபின்பம். குறிப்பாக அதை நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம்னா மரியாதைக்குரிய சீமான் போன்றவர்கள், நடிகர் விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னா அங்கங்கே இளைஞர்கள் அதிகமாக இருப்பது மாதிரி நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வரும், வீடியோஸ் வரும். இவ்வளோ இளைஞர்கள் கூடுறாங்க, இது ஏன் திராவிட இயக்கங்கள் இல்லைங்கிறது எல்லாமே பேசுனாங்க. அது ஒரு மாயபின்பம். ஏன்னா நீங்கள் திமுக பொறுத்தவரை ஒரு கட்டமைக்கப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உதாரணமாக இப்போ இங்கே இருக்குது, நான் இருக்குது தேனாம்பேட்டையுடைய பகுதி. இந்த தேனாம்பேட்டையுடைய பகுதியில் நான் ஒரு கூட்டம் நடத்தலைன்னா நான் மாநில மாணவரணி செயலாளராக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளரான மதியை தொடர்பு கொண்டு அவருடைய அப்ரூவல் வாங்கி தான் நடத்த முடியும். பக்கத்து அதை அந்த ரோடு தாண்டிட்டிங்கன்னா 1000 விளக்கு பகுதி வந்துடும். இந்த தேனாம்பேட்டையில் கூட்டம் நடத்துகிற பகுதி கூட்டம் நடத்தினா 1000 விளக்கு இருக்க இளைஞர்கள் இங்கே வரமாட்டாங்க. 1000 விளக்கு பகுதியெல்லாம் நடத்துவாங்க. சிவகங்கை மாவட்ட கழகம் கூட்டம் நடத்தினா பக்கத்து மாவட்ட கழகம் மதுரையாக இருக்குது, பக்கத்து ஊருக்கு போக மாட்டாங்க. மாவட்ட கழகம்ன்றது மதுரை மாவட்ட கழகம் தான், சிவகங்கை தான். இப்போ மதுரைக்குள்ளேயே 3 மாவட்ட கழகம் இருக்குது. இங்கே தெற்கு வடக்கு மாநகரம் இருக்குது. மாநகரத்தில் ஒரு கூட்டம் நடந்தால் தெற்குலேருந்து வரமாட்டாங்க. அப்படி கட்டமைக்கப்பட்ட இது. நீங்கள் அந்தந்த ஊரில் தமிழ்நாடு முழுக்க எல்லா வாக்குச்சாவடிகளும் ஒரு 20-30 இளைஞர்களை கொண்டிருக்க ஒரே கட்சி திமுக மட்டும் தான் இங்கே. ஓகே. உங்களுக்கு ஆனால் திரு சீமான் அவர்களோ இல்லை நடிகர் விஜய் அவர்களோ கூட்டம் நடக்கும்போது அந்த கட்டமைப்பு இல்லாதனால, கட்டுப்பாடு இல்லாதனால எல்லா பகுதியிலும் வருவாங்க. ஒரு மாஸ் க்ரௌடு இருக்கும். அப்போ இங்கே க்ரௌட் இருக்குங்க இல்லைன்னுப்பீங்க. அது பார்க்க ஒரு மாய பிம்பம். அது சீமான் ட்ராவல் பண்ணுவார். அவரோட இப்போ ட்ராவல் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன், இது ஒன்றும் இதாக சொல்ல. அவர் வேலூரை பேசிட்டாருன்னா 50 இருக்கைகளில் திருநெல்வேலியிலேருந்து வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்து சென்னையிலேருந்து வந்து அந்த பொறுப்பாளர் உட்காந்துருப்பாங்க. ஓகே. ஒரு 3 பேர் வந்துருவாங்க அந்த இடத்துல. லோக்கல் பப்ளிக் 3 பேர் இருப்பாங்க. அப்போ பயங்கரமாக இளைஞர்கள் இருக்காங்களேன்னு இருக்கு. ஆனால் அதே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் டீ கோட் பண்ணி அடுத்த நாள் திருவண்ணாமலை கூட்டம் பார்த்தீங்கன்னா அதே முகங்கள் இருக்கு. அடுத்து டீ கோட் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர்னு அதே முகங்கள் இருக்கும். அது டீ கோட் பண்ணீங்கன்னா தென்காசி. இவங்களுடைய ஆர்வமே என்னன்னா எல்லா கூட்டத்துக்கும் போகிறது. அது ஒரு ட்ராவல். அது ஒரு பயண ஒரு உல்லாச பயணம் மாதிரி போய்க்கலாம். ஒரு கூட்டம் அது ஒரு வாழ்வியல். நம்ம அதை நம்ம வந்து கேள்வி வைக்கல, தொந்தரவு பண்ணல, அதெல்லாம் வேற. பட் ஆனால் இது வந்து இது எப்படின்னா நான் ஒரு கரகாட்ட கோஷ்டி தான். இன்றைக்கி நாங்கள் இங்கே ஆடுறோங்க, நாளைக்கு அங்கே ஆடுவங்க வந்துடுங்க. இன்னார் இப்போது 6 மணிக்கு ஆடுகிறார், நீங்கள் கண்டு கழிக்கலாம். நாளைக்கு இன்னார் இப்போ எங்கள் அண்ணன் புரட்சி உரையாற்றுகிறார் அப்படின்னு சில இருக்குது. அது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது மாவட்ட கழகம், மாவட்ட கழகத்துலையுமே ஒன்றிய கழகம், பேரூர் கழகத்துலேருந்து அந்த கழகத்துக்கு உட்பட்டு இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ அது ஒரு மாஸ் கூட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் கூட்டம் ஆசைப்பட்டோம்னா இப்பவும் சொல்கிறோம், தமிழ்நாடு அரசியல் களத்தில் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் இளைஞர்களை தினமும் கூட்டுகிற தகுதி வாய்ந்த அதை கட்டமைப்பை வைத்த
உணர்வையும் உணர்ச்சியும் வைத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அந்த இதை பண்ணலை. அப்போ நீங்கள் முதல்ல கேட்டீங்க மாணவர் நீக்கணும்னு. அப்போ நாங்கள் வந்து அதுவுமே வந்து நீங்கள் சில இடங்களில் இளைஞர்கள் வரலன்னு ஒரு வெகுஜன ஊடகங்கள் பேசப்படுறத முறியடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பூத்துக்கு 20 இளைஞர்கள் இருக்காங்க. பூத்துக்கு இளம்பெண்கள் மாணவர்கள் 50 பேரை சேர்க்க முயற்சி பண்ணுறோம். 5-6 பேரை சேர்த்து முடிச்சிருக்கோம். சாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டேன். 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு 40 பூத் மட்டும் சாம்பிள் எடுத்திருக்கோம். 25-50 பேர் எவரி பூத் 50 யூத்னு ஒரு டார்கெட்டில் நாங்கள் செய்து முடிச்சிருக்கோம். இன்னும் முழுமையாக வரல. ஏன்னா ஓரணை தமிழ்நாடு பல இயக்கம் தொடர்ச்சியாக வேலை இருக்குனால எங்களால் முழுமையாக பெறலை. ஆனால் இளைஞர்களை நீங்கள் கூட்டன்னு இல்லை ஜூனியர் விட விருப்பப்படுதுங்க, நீங்கள் வந்து இல்லை மீடியாக்கள் விருப்பப்படுறாங்க, ஒரு 20 இளைஞர்களை கூட்டுங்கன்னா அது வந்து ஒரு நாள் வேலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஒரு அறைகூலை எங்கள் இளைஞர் செயலாளர் விட்டார்னா அடுத்த நாள் திராவிட தேரர்களே ஒன்று கூடுங்கள், நம்முடைய கழகம் காக்கிற நம் தலைவர் இருக்கிறார் வாருங்கள்னா ஒரு நாளில் 20 லட்சம் 30 இளைஞர்களை கூட்டுகிற வலிமையும் இங்கே கட்டமைப்பும் எங்கிட்ட இருக்குது. ஆனால் அது தேவையில்லைன்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஓகே. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை வந்து இன்னும் முடியிற மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட மெரினாவில் போராட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பெரிதாக ஒன்றும் கேட்கல, திமுக முன்னிச்ச வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த ப்ராமிஸை நீங்கள் ஏன் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க. ஏன் தனியார் மையத்தை இவ்வளோ வலிந்து திணிக்க? அதில் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்தபோது கூட போராடிய தோழர்கள் பக்கம் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்போக் பர்சனாக அவருடைய நியாயமான கோரிக்கைகள் எங்களுக்கு தெரிஞ்சுது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இருக்கிற தொழிலாளர்களையே தொழில் என்பதை விட இன்றைக்கி வந்து சக மனிதனுடைய மலத்தை அழுகிற நிலையை சக மனிதன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு சேப்பாக்கத்தில் முதல் முயற்சியாக வந்து மனித கழிதரை மனிதர்கள் அகற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் எங்கேயுமே இல்லாமல் அவர் தொழில் ஒரு முன்மாதிரியாக மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் பண்ணாங்கன்னா ஒரு மிஷினை கொண்டு வந்து ஆய்வு பண்ணாங்க. இன்றைக்கி செயல்பாட்டில் இருக்குது. இந்த சிக்கல் என்பது வெறும் தூய்மை பணியாளர்கள் என்பதை தாண்டி 2 கருத்து இருக்குது. நான் வந்து வெளிப்படையாக சொல்ல போனால் ஆனால் திருமானன் பக்கம் தான் நினைப்பேன். திருமானங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காங்க. அந்த கருத்து தான் திரைப்பட ராஜீவ்காந்திக்கு ஸ்டாண்ட் இருக்குது. அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க போது அது நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு, நீதிமன்ற உத்தரவு கட்டுப்பட்டு, நிர்வாக நடைமுறை கட்டுப்பட்டு. ஆனால் தூய்மை பணி என்பது நிரந்தரமா என்றால் என்னை பொறுத்தவரை வேண்டாம் என்கிறது தான் தனிப்பட்ட ராஜீவ்காந்தி நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அது நீதிமன்ற நிலைப்பாடை பொறுத்து அரசுடைய கவர்னன்ஸ் நிலைப்பாடு மாறும். இல்லை, அது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அரசு பணியாளர்களாக இருக்கிறவங்கள டுவர்ட்ஸ் அரசு பணியாளர் இப்போ இல்லை. முக்கியம்னா அரசு நேரடியாக ஏன்னா இது வந்து கடந்த காலத்திலேயே சென்னை மாநகராட்சியாக இருக்கும்போது கடந்த காலத்து ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துருச்சு. பகுதிகள் அதிகமாக இன்றைக்குமே போராடுகிறது 2 மண்டல தோழர்கள் தான் போராடுறாங்க, அந்த உழைப்பாளிகள் தான் போராடுறாங்க, அந்த தொழிலாளர்கள் தான் போராடுறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு 11 மண்டலங்களில் தனியார் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. அப்போ ஒரு 11 பேர் வச்சுட்டு 2 பேருக்கு போராடுறதில்ல. அந்த போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, அது உள்நோக்கம்லாம் சொல்ல விரும்பலை. எங்களுக்கு இருந்தால் பரவாயில்லன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஆமாம் இந்த தொழில் வந்து நீங்கள் எவ்வளோ சொல்லிடுவீங்க, தொழில் நாங்கள் தான் பண்ணுறோம். தொழில் பண்ணோன்னா குறைஞ்சபட்ச சட்ட பாதுகாப்பாக எங்களுக்கு இருக்குங்க, ஒரு பணி பாதுகாப்பாக இருக்குங்க. எஸ், அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை, இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சட்டத்தில் ஏற்கனவே ஒரு 11 பேர் வெளியே போயாச்சு. அப்படி மீண்டும் 2 பேர் கொடுத்தா இதே சிக்கல் எல்லா பக்கமும் வரும். அப்போ ஒரு கவர்னன்ஸ் நடத்துகிற போது அரசு ஊழியர் என்ற நிலை இருக்கிற போது நீங்கள் 2 மண்டலம் தானே, அரசுக்கு இது சின்ன பணம் தானே அப்படி யோசிக்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி என்று தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய ஒரு மார்ஜினாக வந்துருக்கும். அப்போ அரசு இந்த கொள்கை முடிவில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட கொள்கை முடிவின்படி இதை பணியாளர்களை வந்து இங்கே அதாவது தனியார் மயம் ஆக்கியிருக்கு. நான் ஒரு பொதுவுடைமைவாதியாக இதை நான் பார்க்க விரும்புகிறேன். இது வந்து சோசியலிசமாக தான் பார்க்க முடியுது. இது அப்படித்தான் தமிழ்நாடுடைய பாலிசி. நான் வந்து ஒட்டுமொத்த பிரைவேடைசத்துக்கு எதிரான ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் இல்லை. ஆனால் இதில் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கிற நியாயங்களை நீதிமன்றத்தில் உத்தரவுக்கு உட்பட்டு அரசு தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் பணி பாதுகாப்பு நேரங்களில் இன்னும் ஊதியங்களை கூட்டிக் கொடுப்பது, அவர்களுக்கான இன்னும் சிறப்பு கவனம் செலுத்தி சில உரிய பாதுகாப்பு அங்கீகாரத்தை கொடுக்க வேலையை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஒரு 6 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்போ பேசப்பட்டுச்சு, நீங்கள் வந்து தொழிலாளர்களை இப்படி கையாண்டிருக்கக்கூடாது அப்படின்னு. அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. அன்றைக்கி விவாதம் வந்தது. அந்த விவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறது. அங்கே சில காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள். அந்த காவல்துறை அதிகாரிகள் தவறுகளை கூட இங்கே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுன்னா இங்கே இந்த கவர்னன்ஸ் அறிவிச்சிருக்கு. திரும்ப முன்வைக்கிற விமர்சனம், பாஜக தனியார் மையத்தை கையில் எடுக்கும்போது கடுமையாக எதிர்க்கிறோம், போராடுறோம். பட் நம்ம தேவையான இடங்களில் தனியார் மையத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தனியார் முரண் தானே இப்போ இல்லை. அந்த நீங்கள் ஒட்டுமொத்த தனியார் மையம் எங்கள் முரணாக அது பார்க்க முடியாது. பாஜகங்கிற தனியார் மையத்துக்கும் திராவிட முன்னேற்ற தனியார் மையத்து வித்தியாசம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த பொதுத்துறை நிறுவனங்களையுமே தனியாருக்கு கொடுக்கல. இங்கே ஆவினை கொடுக்கல, இங்கே போக்குவரத்து துறையை கொடுக்கல,
இந்தியாவிலேயே சிறந்த துறைகளாக போக்குவரத்து இயங்குது. தூய்மை பணியாளர்களுக்கு திமுக அரசு கொடுக்குற பதில் என்ன? ஏன்னா தினசரி தூய்மை பணியாளர்களுக்கு போராடுகின்ற 2 மன்ற தோழர்களுக்கு உங்கள் சிறப்பு கவனத்தையும் இன்னும் கூடுதல் கவனங்களையும் கூடுதல் வாய்ப்புகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உட்பட்டு தான் இந்த பணி நிரந்தரம் என்பது பார்க்கப்படும். ஆடு நனையுன்னு ஓனாய் கவலைப்படுறதையா இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து அதே ரஞ்சித் போன்றவர்களும் அதே சீமான் போன்றவர்களும் வந்து இது பணி நிரந்தரம். நீங்கள் வந்து எந்த சீமான் ரொம்ப கொச்சையா தெலுங்கர்கள் வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, மேயர் பதவி கொடுத்துட்டீங்கன்னு இவ்வளவு வன்மம் பேசின சீமான் இன்னைக்கு வந்து இதை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறாருன்னா, போராடுற மக்களுக்கு நாங்கள் துணை மன்னிக்கிறோம். நீங்கள் அதிகார மையப்படுத்துவது என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக அடிமையாக இருந்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை சென்னை போன்ற பேரிடர் என்று அழைக்கப்படுகிற சென்னை ஒரு தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துடைய மேயராக திராவிட முன்னேற்றங்களை கொண்டு வந்த போது சாதி ரீதியாக வன்மமாக பிரச்சாரம் செய்தவர்கள், இழிவாக பேசியவர்கள் அன்னைக்கு வந்து நான் வந்து கூலித்தொழிலாளருக்கு ஆதரவாக இருக்குங்களா ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் போராட்டத்தில் போராடிய தொழிலாளர்களுடைய போராட்டம் நியாயமானது, உண்மையானது. ஆனால் அதற்கு பின்பு நாங்கள் இவர்களுக்காக குரல் விட்டுட்டாங்கல்ல, அவர்கள் பின்புக்கு அரசியல் வன்மமானது. அவங்களுக்கு சாதிய நோக்கம் இருக்குன்னு சொல்ல போறீங்களா? சாதிய நோக்கம் இருந்துச்சு. நீங்க சென்னையுடைய மேயராக தங்கை பிரியா வந்தபோது நீங்க யாரும் வெல்கமிங் பண்ணலையே. நீங்க அரசுக்கு எதிராக ஒரு பணியாளர் போராடுறாங்க. நான் ரெண்டா பாக்குறேன். அவங்க வந்து இந்த சமூகத்துக்காரங்க இவங்களை வந்து நிரந்தரமா தூய்மை பணி பண்ண வைக்கணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு இருந்த மாதிரியா ஃபீல்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இங்க இல்ல, இந்த போராட்டத்துல இல்ல. இதுக்கு முன்னாடியே நான் தான் சொல்றேன், அந்த சுயத்தை பேசியிருந்தா இது பெரிய விவாதமாக இருக்கும். கவனமா சொல்ல கேட்கிறேன். ஆனால் தங்கை பிரியா அவர்கள் நியமித்த போது இதே சீமான் இதே ரஞ்சித் போட்டு என்ன பண்ணா, நீங்க பொது வழியில அவ்வளவு பேசப்பட்டுச்ச. இன்னைக்கு தங்கை பிரியாவுக்காக அந்த பதவி எப்படிங்க நீங்க வந்து இன்னொரு மாற்று சமூகத்தை கொடுத்துன்னு பேசின வாய்கள்லாம் இன்னைக்கு இல்லைங்க, இந்த தொழிலாளர்கள் பாவம் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அது அவர்களுக்கு உள்நோக்கம் இருந்தது, இருந்து கொண்டிருக்கிறது, எப்போதும் இருக்கும். அதை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். ஆனால் இந்த போராடுகிற தொழிலாளர்களுக்கு சொல்கிற செய்தி, முதலமைச்சர் அவர்கள் உங்களை கோரிக்கை கனிவோடு கவனிப்பார். நீதிமன்றத்திற்கு உத்தரவுக்கு உட்பட்டு பிற மண்டலங்களில், பிற மாநகராட்சிகளில், பிற நகராட்சிகளில் என்ன முன்மேக முடிவு எடுத்திருக்கிறதோ அதை பொறுத்து தான் நிறைவேற்ற முடியும். தூய்மை பணியாளர்கள் போராடுறதுக்கு தான் சுதந்திரம் இல்லைன்னா அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் தமிழ்நாட்டில் சுதந்திரம் இல்லையான்னு கேட்குறாங்க. பேசுறது நான் இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தா, ட்விட்டரை திறந்தா எங்கள் அண்ணன் பேசிதான் இருக்கீங்களா? யார் பேசாமல் இருக்காங்க? இல்லை, தமிழக வெற்றி கழகம் திருச்சியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அனுமதி கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து அதுவும் சனிக்கிழமை தான் கேட்குறாங்க. ஆனாலும் படம் ரிலீஸ் இப்போவே அவங்க வந்து அப்படி நினச்சிட்டாங்க கூட்டத்தை. படம் ரிலீஸ் எப்படி வந்து ஒரு படமும் தலைவா படம் வரும்போது அம்மா நான் உங்களுக்கு கட்டுப்பட்டிருப்போம்மா அப்படின்னு குடநாடு ஏறி போய் ஊட்டி காற்று போய் அனுமதி வாங்கினாங்கல்ல, அப்படி நினச்சிட்டாங்க. இது ஜனநாயகம். இது நீதிமன்றத்துக்கு போக போகிறீங்க, நீதிமன்றம் கண்டிஷன் போட போகுது. காவல்துறை சில கண்டிஷன் சொல்லுது. ஏன்னா கடந்த முடிவின்படி நீங்கள் மதுரையில் கூட்டம்னு ஒரு பெரிய ஷூட்டிங் நடத்துறீங்க, விக்ரவான் நடத்துறீங்க, 4 மணி நேரம் போக்குவரத்து, மாபெரும் மாநாடு. மேபி எனக்கு ஷூட்டிங் தான் பார்க்குறேன். நடிகர் விஜய் அங்கே வந்திருக்கிறதுங்கெல்லாம் இந்த ஏஐ வீடியோன்னு ஒரு சின்ன குழந்தை பேசுனேன், அண்ணா நான் ஓட்டு போடலாம் போனான்னா எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அது மாதிரி தான் அது. நான் அது மாதிரி அது ஒரு க்ரௌடு. இந்த கூட்டம் பாவம் அவ்வளவு இல்லை சார். அது நீங்கள் அது ஷூட்டிங்காக நீங்கள் குறை மதிப்பீடு பண்ணாலுமே கூட நான் ஷூட்டிங்காக தான் குறை மதிப்பு இல்லை, ஷூட்டிங்காக தான் பார்க்குறேன். பிரச்சாரத்துக்கு வராங்க. நீங்கள் வந்து வருகிற எந்த ஜனநாயக இயக்கத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயக்கத்திலேயே இத்தனை லட்சம் குழந்தைகள் கூட இந்தியாவரத்தில் உட்கார சீட்டில் கம்பியில் கிரீஸ் தடவனா ஏற்றுப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? ராம்சங்கர் ஒரு 10 கஷ்டமாக இருப்பாங்களா? இல்லை, அது அவங்களுடைய குறைபாடுகள். நான் அப்படி தன் தொண்டனை கூட பாதுகாக்க வக்கற்ற, அவர்கள் மீது கரிசனம் இல்லாத ஒருத்தர் வந்து நான் வந்து இல்லைங்க நடத்தப்போ ஏதோ ஒரு பெரிய சொல்லி நடத்தப்போ பரவாயில்ல, அது காவல்துறையும் சில கண்டிஷன்ஸ் போடுது. அந்த கண்டிஷனுக்கு ஏற்புடையில்லாட்டா நீதிமன்றம் போகிறீங்க, நீதிமன்றம் வந்து சில டேரக்ஷன் வழிகாட்ட போகுது. இதுக்கும் திமுகவும் எந்த சம்மந்தம் இல்லை. அது அடக்குமுறைன்னு அவர் சொல்கிறார், விஜய் சொல்கிறாரு. நான் வந்து மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்கன்னு கேட்குறாரு. உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு நீங்கள் என்ன நெல்சன் மண்டேலாவா, நீங்கள் என்ன பிடல் காஸ்ட்ரோவா? ஆஃப்டர் ஒரு நடிகர், அவ்வளோதான். அந்த ஆஃப்டர் நடிகருக்கு அனுமதி கொடுத்துடலாமேன்னு கேட்குறேன். ஆஃப்டர் நடிகருக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது, சில கண்டிஷன் போடுறது என்ன இருக்குது சார்? அந்த கண்டிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் போடுறது தான். நீங்கள் வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்க போனால் ஒரு 14 கண்டிஷன் போடும். ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவ செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் கோவையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இந்த கண்டிஷன்களுக்கு இருந்துச்சு. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். இல்லை, அவருக்கு 23 கண்டிஷன்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. காரில் உட்காந்துக்கிட்டே வரணும்,
இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வேற எந்த கூட்டத்துக்காக நம்ம பார்க்கணும்? இந்த கண்டிஷன்ஸ் என்பது இங்கே இருக்கிற கோட் ஆஃப் கான்டாக்ட் படி, அதாவது கிரிமினல் கோட் ஆஃப் கான்டாக்ட் படி, சட்டத்தின்படி யார் போனாலும் திராவிட முன்னேற்ற கழக மாணவனையோ இளைஞரனையோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழகம் கூட்டம் நடத்துறாலும் காவல்துறை கண்டிஷன் போடும். நீங்கள் வந்தீங்கன்னா போக்குவரத்து கட்டுப்பட்டுருக்கணும், இத்தனை மணிக்குள்ள வரணும், இவ்வளவு கூட்டம் கூட முன்னாடி சொல்லணும், 20 நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் எப்படி சார் நம்ம ஏத்துக்கிறது? ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரத்துக்கு வரும்போது 20 நிமிஷம் பேசணும் அப்படி வந்து கண்டிஷன் சொல்லலையே. கூட்டம் எவ்வளோ நேரம் நடந்து கேட்டிருப்பாங்க. 20 நிமிஷம் பேசும் விஜய், நான் இதே அக்காசம் இல்லை, அவருக்கு 20 நிமிஷம் பேசுறதே அதிகம் நினைக்கிறேன். நான் அது அவர் 3 மணி நேரம் கூட பேசட்டேன். ஆனால் அது 3 மணி நேரம் பேசுறேன்னா எப்படி ஒரு 3000 கோடி செலவாகும். அதுக்கு வந்து 50 கேமராமேன் வேணும். அது நைட்டு ஃபுல்லாக எந்த கூட்டம் இருக்கக்கூடாது, லைட்டிங், சாட்டடி அப்படின்லாம் பேசணும். அதனால அவர்னா 3 மணி நேரம் பேச முடியாது, டைலாக் பேச முடியாது. 20 நிமிஷமே அவருக்கு அதிகம் தான். 20 நிமிஷம் அரசியல் பேச மாட்டாது, அதோடைய தன்னலை எல்லாம் மறந்துடுவார், அது வேற. ஆனால் யாருக்கும் அப்படி கண்டிஷன்ல இங்கே போடுறது இவங்க அது பெரிய, அது வந்து புதாகரம். இதுல ஒரு லாபம் அடைஞ்சிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்களா, எங்களை மக்கள் விடலை, உங்களை யார் மக்கள் விடலை? அப்படி ஒரு ஜனநாயக விரோத இயக்கம்லாம் திமுக. அது எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் தான், தினமும் திமுக திட்டுறாரு. அன்னைக்கு கூடிய கூட்டம் தான் இருக்காரு, நடத்தாம இருக்காரா? அதான் அதிமுக கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். அது அவங்க அப்படி பின்பற்ற, அதாவது இப்ப இருந்தே மாநாட்டுக்கான பீக் ஆரம்பிக்கிறாங்களாம். மாநாடு இப்படி ஜூனியர் ஊடகங்களை பேசுவாங்க, இப்படி ஊடகங்களை பேசுவாங்க அப்படின்னு இப்ப இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பிக்கிறாங்களாம். அது ஒரு அரசியல் வியூகம் தான் அவங்களை பொறுத்தவரை. அந்த அனுமதி தாண்டி விஜய் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறத பார்க்க முடியுது. உங்களை பாய்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்டவர்களை வந்து கையில் எடுத்து பேசுகிறாரு. விஜயகாந்த் அவர்கள் பற்றி பேசுகிறாரு. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டடாக நீங்கள் விஜய் எடுத்துக்க முடியாது தானே? லைட் வெயிட்டாக எடுத்துக்க முடியாது, பட் லைட்டாக கூட எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வெயிட்டாக, அது ஒரு பெருசாக ஏதாவது எனக்கு தேவைப்படல. இதில் இது வந்து பாளையாவுக்கு கூடாத கூட்டம் இல்லை, சிரஞ்சீவி அவர்களுக்கு கூடாத கூட்டம் இல்லை. ஒரு ரசிகர் மன்றங்கள் எப்படியாவது தனக்கு அதிகாரம் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லா ரசிகர்களுக்கு, சினிமா பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம ஊர் ரோடு இப்படி தான் இருக்குங்க, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும். சினிமாவில் வந்து அப்படி ஒரு ஹீரோ வரும்போது அவர் போடுற சட்டை, அவர் ஹேர் ஸ்டைல், அவர் அந்த கிளாஸ் வாட்ச் இப்படிலாம் இவர் மாதிரி நம்ம இருக்குன்னு ஆசைப்படுவோம். ஒரு ஹீரோவை பார்த்து, ஒரு ஹீரோயினை பார்த்து இப்படி நம்ம இருந்தால் நல்லா இருக்கா அப்படின்னு விரும்புவோம். அப்படியே அவர் சொல்கிற கருத்து, சினிமாவில் சொல்கிற கருத்து, இந்த ஸ்டேட் இப்படி இருந்தால் பரவாயில்லையே, இந்த பஸ் இப்படி இருந்தால், நேரத்துக்கு பஸ் வந்தா, ஏழைகளே இல்லாட்டா, வறுமையே இல்லாட்டா, லஞ்சமே இல்லாட்டா அப்படின்னு சினிமா டைலாக் கொஞ்சம் இருக்கு. விஜயகாந்த் நான் முடிச்சிடறேன், அந்த சினிமா டைலாக் கொஞ்சம் இருக்கு. அப்படி ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள், ஒருவேளை அப்படி ஒரு மனநிலைக்கு உள்ளான ரசிகர்கள் தன் தலைவர் வந்தால் இந்த ரோடு பலபலன்னு அப்படியே ரோடெலாம் சிங்கப்பூர் மாதிரி அப்படியே இங்கே பாலாரத்தினார் ரோடு நம்ம தலைவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை மிக தெளிவாக ஸ்கிரிப்டாக எழுதி நாங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு கூட விஜய்க்கு பேச முடியலை. வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்துட்டா இதை கொடுப்போம், இதை மாற்றம் என்ன சொன்னார் சொல்லுங்கள். ரொம்ப ரசித்தது உண்மையிலேயே மரியாதையாக சீமான் அவர்களுடைய அந்த டைமிங் தான். டிவிக்கு அந்த டைமிங் ரொம்ப ரசித்தேன், சிரிச்சேன், வயிறு புண்ணாலும் ரசித்தேன். அப்போ டிவிக்கு மட்டும் வந்திருக்கு. நீங்கள் என்ன கொள்கை, என்ன மாற்றம் சொல்லுங்கள். இதுதான் வெளியில் இருக்கிற விமர்சனம். தாவேக்காவை எதிர்க்க திமுக வந்து சீமானவர்களை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு. இல்லை, நான் வந்து அந்த உள்நோக்கு அரசியல் அதுக்கெல்லாம் போக விரும்பலை. சீமானவர்கள் இப்படி கிரெடிட்பட்டானாலும் நான் பார்க்கல, சித்தாந்தவாதியாக பார்க்கல. சீமான்ட்ட ஒரு டைமிங் காமெடி இருக்குது. நீங்கள் வயிறு ஒழுக்க சிரிக்கலாம். ஏன்னா அவரோட பயணித்த காலத்துலேருந்து எதையுமே பிரம்மாண்டமாக சொல்லி பழக்கப்பட்டவர், ஒன்றுமே இல்லாத ஒரு வந்து ஒரு ஜோக்காக மாற்றக்கூடியது. அதில் அந்த மேடைகளில் டிவிக்கு தான் போய் ஏன்டா டிவிக்கு கற்றுன்றது அதை ரசித்தேன், அவ்வளோதான். மற்றபடி விஜயை விட சீமான் வலிமையானவரா? இது உடலில் கேட்குறீங்களா எப்படி? இல்லை, அரசியலில் தான் கேட்குறேன். அரசியல் ரீதியாக அரசியல் ரெண்டுமே இவர் ஒரு பக்கம் பேரம் பேசுகிறாரு, அவர் பக்கம் ஏதோ ஒரு பேரம் பேசுறதுக்கு தயாராகிறார், அவ்வளோதான். இல்லை, அந்த நீங்கள் சீமான் பேரம் பேசுகிறார், பேரம் பேசுறதுக்கு விஜய் தயாராகிறார். திமுகவுக்கும் சீமானுக்கும் எந்த சம்மந்தம் தொடர்பும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து சமீப காலமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாத்தாக்காவில் இருந்த பல இளைஞர்களை வந்து திமுகவில் அகாமடேட் பண்ணீங்க. அந்த மாதிரியான நாத்தாக்கா மீதான தாக்குதல்கள் எதுவுமே இப்போ இங்கேருந்து எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அப்போ ஐடியாலஜி யாரும் இல்லை. அதெல்லாம் வந்து அவர்களால் எந்த பயன்களையும் நினைக்கிறேன். ரொம்ப சீமானே சர்க்காஸ்டிக்காக கடந்து போறீங்க. ஆனால் நீங்கள் கடுமையாக விமர்சித்த ஒரு ஆள். இல்லை, நான் இன்னைக்கு ஐடியாலஜிக்கல் சீமான் மாதிரியான ஒரு தற்குறித்தனமான, இன்னும் சொல்ல போனா தற்குறின்னு சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் ஆயிரம் இருக்கலாம், அதுக்கு என்னன்றது தற்குறித்தனமானங்கிறதான். அது வந்து அவர் தற்குறித்தனமான பாலிடிக்ஸ். நான் வந்து அவர் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்னு பார்க்கல. அவர் ஒரு சர்க்காசம் அடைகிற, தனக்குத்தானே ஒரு சுய புராணம் பேசுகிற, தன் மேடையிலேயே தான் பேசுவதை மறுக்கிற தெம்பும் திராணியும் கொண்ட ஒரு தலைவர். இப்போ கூட ட்ரோல் ஆகிருக்கு. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க எத்தனை 1000 கோடி லிட்டர் தண்ணீர்னு
அந்த அண்டப்புழுகு ஆகாச புழுவுக்குலாம் சொந்தக்காரர். எதையுமே சயின்டிஃபிக் அப்ரோச்சில் பேச நினைச்சாரு. பார்த்தீங்களா, பாம்பு கடிச்சா கத்தாத, ஆடு மாடு மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகள் சார்ந்த மாநாடு, சூழலியல் சார்ந்தும் பேசுகிற ஒரே கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் மட்டும்தானே இருக்கு. அப்படியா? அது சூழலில் நம்புறீங்களா? அதில் சில பேர் பேசுகிறாங்க, நானும் சில பேரை பார்க்கணும் பேசுகிறாங்க, அது வேற. சீமான் சூழலியல் பேசுகிறாரா? நீங்க நம்புறீங்களா? ஆடு மாடு பேசினாவே சூழலியல். எப்படி சேலத்துல பிறந்துட்டாவே நாங்க விவசாயின்னு, மேய்ச்சல் நிலம் சார்ந்த விஷயங்கள் அவர் மட்டும் தானே இன்னைக்கு பேசுறாரு. அவர் வாட் அபவுட் ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு? மேய்ச்சல் நிலத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணார்ல தம்பி ராஜீவ் காந்தின்னு ஒரு தம்பி இருக்காரு சிவகங்கையில். மேய்ச்சல் நிலங்களை குறித்து ஒரு பெரிய இயக்கம் நடத்துறாரு. இந்தியா முழுக்க மேய்ச்சல் நிலை சமூகங்களை ஏறத்தாழ 230 சமூகங்களை ஒருங்கிணைத்து இந்திய மேய்ச்சல் நிலை சங்கத்தை வச்சு ஒவ்வொரு ஆண்டும் இது ஐநா சபைக்கான இந்த ஆண்டு என்ன ஆண்டு தெரியுமா? யூஎன்னோட மேய்ச்சல் இருக்காங்க. இதை சீமான் எங்கேயாவது பேசியிருக்காரா? அவரை பொறுத்தல அந்த காட்டுக்குள்ள மாப்பிள்ளை இப்போ மேய்ச்சலத்துக்கு போயிட்டு நைட்டு வந்து எந்த மாட்டுக்கறி இப்போ நல்லா இருக்கும், அது உணவு, அதுக்கு உணவுல இல்லை எந்த காட்டுக்குலேருந்து எந்த விலங்கு நல்லா இருக்கும், அப்படி பேச ஒரு ஆள் இல்லைங்க. அவரை பொறுத்த ஒரு ரசிகர்களை பெரிய ரசிகர், நல்லா பேச தெரிந்த மனிதர், அவ்வளோதான். அவருக்கும் சூழ்நிலைக்கும் தொடர்பே இல்லை. நல்ல பேச்சாளர், நல்ல பேசுகிறார், அவ்வளோதான். அதை நீங்கள் அங்கே இருக்க சில பேர் பேசுகிறாங்க இருக்க வச்சு. விஜய் சீமான் 2 பேர் தான் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்க போகிறாங்கன்ற அனுமானத்தை எப்படி பார்க்குறீங்க? இறுதி கேள்வியா? அது அனுமானம் தான். அவர்களுக்கும் இந்த அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துரும்பை கூட அசைக்க முடியாது. இது கொள்கை ரீதியாக கட்டப்பட்ட கட்சி. சித்தாந்த எதிரிகளாக நாங்கள் பாஜகவை பார்க்குறோம். நாங்கள் பாஜகவோடு சண்டை எடுக்கிறோம். பாஜகவை பார்த்து அஞ்சுகிறோம் என்பதை விட பாஜகவோடு எச்சரிக்கையாக்க விரும்புகிறோம். பாஜகவுடைய கொள்கையை பரவிவிடக்கூடாது என்று நம்புகிறோம். அது சித்தாந்த எதிரி. ஆனால் இவர்களெல்லாம் கோமாளிகளாகத்தான் பார்க்கிறேன். அவர் தன் வயிற்று பிழப்புக்காக சீமான ஒரு பெரிய அணியை வைத்திருக்கிறார். விஜய்க்கு வயிற்று பிழப்பு இல்லை, அது ஒரு கரிஸ்மாட்டிக். அதையும் நாளைக்கு ஒரு தனக்கு தான் பேரம் பேசுகிற சக்தி, அரசியல் ஒரு பவர் சென்டராக மாறணும்னு இந்த நடிப்பை வச்சு பயன்படுத்தலாம் பார்க்குவார். அதுக்கு ஒரு அரசியல் ஜீரோ சுழியம் தான் விஜய்க்குள்ள. சீமானுக்குள்ள ஒரு நல்ல பேச்சாளர். அவர் அதை தன் வயிற்று பிழப்புக்காக மாற்றி கொண்டார். இவர் தன்னுடைய நடிகர் பின்புலத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் பவர் சென்டராக வரலாம்னு யோசிக்கிறார். மற்றபடி இவர்களை பார்த்து அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் எதிரி சனாதனிகள். அந்த சனாதனிகள் சமூகத்தை கூறுபடுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தீரர்கள் எங்களுடைய முதலமைச்சர் என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றிங்க. உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.